பெறதுன்றது சிம்பிள். நிறைய பேர் இது மட்டும் தான் புரிஞ்சு வச்சிருக்காங்க. உங்க மேல இருக்கிறதெல்லாம் என் மேல இறக்கி விட்டுருங்க பிரதர். அது ஒரு இம்பார்ட்டேஷன்ஸ் உங்க மேல வரும். இப்படி வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்றது ரொம்ப முக்கியம். மோசே வந்து ஜோஷுவா தலை மேல என்ன பண்றான்? கைய வைக்கிறான். கையை வச்சு ஜெபம் பண்றான். என்ன நடக்குது? வாட் ஹேப்பன்? 34:9 மோசே நூனின் குமாரனாகிய ஜோஷுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். யாருமே உங்களுக்கு கீழ்ப்படியலன்னா ஞானத்தின் ஆவி தேவைன்னு அர்த்தம். எல்லாம் சொல்லுங்க, ஞானம் வரும்பொழுது ஜனங்க உங்களுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிப்பாங்க. உங்க டீம் உங்களுக்கு கீழ்ப்படியும். உங்க வீடுல ஒரு அத்தாரிட்டி என்ன பண்ண ஆரம்பிக்கும்? வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்போ கையை வச்சதுனால என்ன வந்துச்சு? ஞானத்தின் ஆவி. எல்லாம் சொல்லுங்க, ஞானத்தின் ஆவி. இப்போ இது சிம்பிள். கையை வைக்கிறது, ஞானத்தின் ஆவியை பெறதுன்றது சிம்பிள். நிறைய பேர் இது மட்டும் தான் புரிஞ்சு வச்சிருக்காங்க. பிரதர், உங்க மேல இருக்கிறதெல்லாம் என் மேல இறக்கி விட்டுருங்க பிரதர் அப்படின்றதாங்க. இது இந்த பென்ட்ரைவ்ல டவுன்லோட் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி. அது என்னன்னா, அது ஒரு இம்பார்ட்டேஷன்ஸ் உங்க மேல வரும். ஆனா இப்படி வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்றது ரொம்ப முக்கியம். இப்போ ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டுட்டான். யாரு? ஜோஷுவா. இப்போ ஜோஷுவா 1வது அதிகாரம் 8வது வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம். சார், ஞானத்தின் ஆவியில நிரப்பப்பட்ட பிறகு எதுக்கு புஸ்தகம்? புரியுதா உங்களுக்கு? பாயிண்ட் புரியுதா? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு அதை இரவும் பகலும், அப்பொழுது நீ உன் வழியை, அப்பொழுது அதான் ஞானத்தின் ஆவி வந்துடுச்சே. ஞானத்தின் ஆவியோட சேர்ந்து கற்றுக்கொள்ளுதலும் சேரும் போதுதான் அது எஃபெக்டிவா மாறும். ஆமென். சோ உங்க மேல அந்த ஆவியை நான் பேசுறேன். ஆனா அந்த ஆவி பேசினா மட்டும் போதாது. சில பேர் பாருங்க, அப்படியே நான் பெற்றுக்கொண்டு ஒன்றும் நடக்கல. ஏன் தெரியுமா? கற்றுக்கொள்ளல. ஒரு பக்கம் ஸ்பிரிட்டை, அந்த இன்ஸ்பிரேஷனை நம்ம வாங்கிக்கணும். அந்த இன்ஸ்பிரேஷனை வாங்கிட்டு போய் ஒர்க் பண்ணும்போது அது அப்படியே வேலை நடக்க ஆரம்பிக்கும். ஆமென்.